ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பானஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மீந்து போன பழைய சாதத்தில் நல்ல மொறுன்னு வடகம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாளில் இந்த வடகம் சூப்பராக ரெடி ஆயிரும். இதை செய்கிறது ரொம்பவே சுலபம். பழைய சாதத்தில் பண்ணதுன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லெஃப்ட் ஓவர் ரைஸில் மொறு வடகம் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோதான் நம்ம கம்மியாக போட்டு சோறு ஆக்குனாலும் என்ன மாதிரி சில பேருக்கு எப்பவும் கொஞ்சம் சோறு மிச்சமாயிட்டே தான் இருக்கும். சாதம் கொஞ்சமாக தான் இருக்கேன்னு அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அதை ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அது ஒரு 2-3 டேஸ்க்கு அப்படியே இருக்கும். இது 2 டேஸ்க்கு முன்னாடி மிச்சமான சாதம் தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இது நேற்று மிச்சமானது. இந்த சாதத்தில் தான் இப்போ வடகம் செய்ய போகிறேன். ஒரு மிக்சி ஜாரில் மீந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் கட்டியாக இருந்தால் அதை ஊற்றி விட்டுட்டு ஜாரில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதை அரைக்கும் போது நல்லா ஈவனாக அரைப்பட்டு வரும். தண்ணி ஊற்றி வச்ச சாதத்தையும் தண்ணியை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணியோட சேர்த்தோம்னா சாதம் கெட்டியாக அரைப்படாமல் கொலன்னு அரைஞ்சிரும். பிழியறதுக்கும் அது சரியாக வராது. ஸோ தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். இந்த அளவு சாதத்துக்கு நான் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். கூடவே காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் சேர்த்தோன்னா வடகம் ஒயிட்டாக இல்லாமல் ரெட் கலர் ஆயிரும். ஸோ நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸோ மிளகாத்தூளோ எது வேணால் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கணும். பல்ஸில் ஒரு 4-5 சுத்து விட்டு எடுத்தா போதும். ரொம்ப வலுவலுன்னு அரைக்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சி இந்த சாதத்தை பிழியறதுக்கு முறுக்கு வச்சு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. பால் கவரோ ஆயில் கவரோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் ஜாமான்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த கவரை கட் பண்ணி கழுவிட்டு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணிட்டு கழுவுன இந்த கவரில் பாதி அளவுக்கு அரைச்சி சாதத்தை போட்டுக்கிறேன். இப்போ இதை கோன் ஷேப்புக்கு சுட்டிட்டு நுனியில கொஞ்சமா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண சைஸ் போதுமானு கையில கொஞ்சமா பிழிஞ்சு பார்த்துக்கிறேன். சரியா தான் இருக்கு. இந்த தட்டுல எண்ணெயெல்லாம் தடவல, சும்மா தண்ணியில வாஷ் பண்ணிட்டு சாதத்தை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். துணியில பிழிஞ்சோம்னா அதை வெயில்ல உட்காந்து பிழிஞ்சிட்டு இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி தட்டுல பிழிஞ்சோம்னா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பிழிஞ்சிட்டு அதை கொண்டு போய் வெயில வச்சுட்டு வந்துடலாம். நீளமா முறுக்கு மாதிரி தான் பிழியணும்னு இல்லை. அரைச்ச சாதத்தை கையில எடுத்து இந்த மாதிரி சின்ன உருண்டையா கூட உருட்டி போடலாம். என்ன ஒண்ணு, இந்த மாதிரி உருண்டையா உருட்டி வச்சோம்னா அது காயறதுக்கு ஒரு 2 டேஸ் ஆச்சும் ஆகும். அரைச்ச சாதத்தை ஃபுல்லா 2 விதமான வடகமா பிழிஞ்சாச்சு. இதை அப்படியே எடுத்துட்டு போய் வெயில காய வச்சுட்டு வந்துட வேண்டியதான். அன்னைக்கு ஈவினிங் வடகம் எந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கு. நம்ம நீளமா பிழிஞ்சு விட்ட வடகம் நல்லாவே காஞ்சிருச்சு. நம்ம உருண்டையா உருட்டி வச்ச வடகம் தான் மேல மட்டும் காஞ்சிருக்கு. உள்ள இன்னும் நல்லா காயல. இதை இன்னும் ஒரு நாள் ஃபுல்லா வெயில்ல காய வச்சா போதும், உள்ளேயும் நல்லா காஞ்சிரும். இந்த 2 வடகத்தையும் தட்டுல இருந்து பிரிச்சு எடுத்து வச்சாச்சு. மறுநாள் ஃபுல்லா வெயில்ல வடகத்தை காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். உருட்டி வச்ச வடகமும் நல்லா காஞ்சிருச்சு. இந்த வடகத்தை ஏர்டைட்டான ஜார்ல போட்டு வச்சு 6 மந்த் வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டும் போகாது, ஒரு மாதிரி காரல் வாடையும் அடிக்காது. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்டவ் லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டு வடகத்தை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்மளோட சோறு வடகம் கலர் மாறாம நல்ல சூப்பரா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த வடகத்தை சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையா இருக்கும். பொரிச்சு வச்சா நம்ம பிள்ளைங்களே சும்மாவே சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாவும் டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா இந்த வடகத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.